அமைதியை விட்டு தப்பியோடியது போல் வயநாட்டை விட்டும் ராகுல் காந்தி ஓடிவிடுவார் என பிரதமர் மோடி இன்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இதேபோல் பாஜகவிற்கு 150 தொகுதிகள் தான் கிடைக்கும் என ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் பாரதி ராஜா. மகாராஷ்டிர மாநிலம் நாந்தேட் பகுதியில் இன்று நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அமேதியை விட்டு தப்பியோடியது போல் வயநாட்டை விட்டும் ராகுல் காந்தி ஓடிவிடுவார் என கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சிகள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டனர். அதனால்தான் மக்களவை தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்ற சிலர் மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகியுள்ளனர். பீகார் மாநிலம் பாகல்பூரில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 150 தொகுதிகளை தாண்டி ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 400 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என கூறும் பாஜகவுக்கு 150 தொகுதிகள் தான் கிடைக்கும். நாட்டின் சொத்துக்களை அம்பானி, அதானிக்கு பிரதமர் மோடி தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார். முதற்கட்ட தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்திருப்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி நடனமாடி உற்சாகத்தை ஏற்படுத்தினார். காங்கிரஸ் எம்பிக்கள் கேரள மாநிலத்திற்காக ஏதாவது செய்தார்களா என தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் பினராயி விஜயன் இன்று கடுமையாக விமர்சித்தார். தெலங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, சனாதனம் குறித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்கள் தவறானது என குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் நகரி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட அம்மாநில அமைச்சர் ரோஜா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் கடப்பா மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா அவரது தந்தை நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கு வருகிற 26ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 92 வயது முதியவரின் வாக்கை சேகரிக்க 3 பெண்கள் கொண்ட அதிகாரிகள் குழு வனப்பகுதியில் 18 கிலோமீட்டர் தூரம் மலையேறி சென்றது கவனம் பெற்றுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி இன்று கர்நாடகா சென்றார். செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். காங்கிரஸ் ஒரு நூதனமான போராட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது என்னென்றால் காலி குடங்களை வைத்து போராட்டம். இது எதை அடிப்படையாக குறிப்பது என்றால், கர்நாடகாவில் வறட்சி ஏற்பட்டு அதற்கான நிதி மத்திய அரசிடம் கோரிய போது அது தற்போது வரை வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த நூதன போராட்டம் அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய பலனை தரும். ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு QR கோடை அறிமுகப்படுத்தி 40% கமிஷன் என்று கூறினார்கள். அதே போல இந்த முறை காலி குடம் இந்த விஷயத்தை பிரதானப்படுத்தி வருகிறார்கள் காங்கிரஸ். இது பலனளிக்கும் என்று காங்கிரஸ் மிக ஆணித்தரமாக நம்புகிறது. கல்பனா, நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.